அடுத்து இடம்பெறவிருப்பது ஹதீஸினை பொருளுடன் குறிப்பிடுவதற்காக மாணவி யு ரீமா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன்னிலையில் எடுத்துக்கொண்ட விடயம் ஹதீஸும் பொருளும். قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமல் அமாலு பின்னியாத் வ இன்னமா லிக்குல்லி இம்ரிஇன் மா நவா. இதன் பொருள் செயல்கள் அனைத்தும் எண்ணங்களையே கொண்டே அமைகின்றன. ஒவ்வொருவரும் அவர் எண்ணியதை அடைந்து கொள்வார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் முஸ்லிம். அறிவிப்பவர் உமர் இப்னு ஹத்தாப். قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலபுல் இல்மி ஃபர்லதுன் அலா குல்லி முஸ்லிம். இதன் பொருள் அறிவை தேடி பெற்றுக்கொள்வது ஒவ்வொரு முஸ்லிம் மீது கடமையாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நூல் இப்னு மாஜா. அறிவிப்பவர் அனஸ் இப்னு மாலிக். قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமல் அமாலு அஃசுஸ் ஸலாம பைனக்கும். இதன் பொருள் உங்கள் மத்தியில் சலாத்தை பரப்புங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லு மஅரூஃபி ஸதகா. இதன் பொருள் ஒவ்வொரு நல்ல விடயங்களும் தர்மமாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யதுகுலுல் ஜன்னத நம்மாமுன். இதன் பொருள் கோல் சொல்லி திருப்பவனே சுவனம் நுழைய மாட்டான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் முஸ்லிம். அறிவிப்பவர் உதைபாரதி. நன்றி. அழகான முறையில் ஹதீஸினை பொருளுடன் குறிப்பிட்ட மாணவி யு ரீமா அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். இது ஓர் கட்டணம் அறவிடப்படாத இலவச சேவை. எமது மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காய் எம்மால் முடிந்த சேவை.